அவன் மறுபடியும் ஆரம்பிச்சுட்டான்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு. அடியே டேய் எருமை, உனக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? அட அறிவு கட்டவளே, இப்பதான் நம்ம ரெண்டு பேத்துக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆக போதில்ல. நீ ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கே வர வேண்டியது நடி. எதுக்குடி இங்க உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க? இல்லடா, உங்க அம்மா ஏதாச்சும் சொல்லுவாங்களோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு, அதனால தான்டா நான் வரல. என்னோட அம்மா என்னடி சொல்ல போறாங்க? என்னோட அம்மாலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வா. இல்லடா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வீட்டுக்குலாம் வரல, அதுவும் உங்க அம்மா ஏதாச்சும் சொல்ல போறாங்க. சரிடி, எதுக்குடி அவசர அவசரமா கால் பண்ணி கூப்பிட்ட? என்ன விஷயம்? சும்மா தான்டா, உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான். போய் சொல்லாத. என்னோட அப்பா கல்யாணம் சர்ச்சில் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு என்னடி, சர்ச்சில் வச்சுக்கலாம். உன்னோட அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்கல்லடா? அடியே, எங்க அம்மாட்ட நான் பேசிக்கிறேன்டி. சர்ச்சிலே கல்யாணம் வச்சுக்கலாம். எங்க வச்சு கல்யாணம் முடிஞ்சா என்னடி? உனக்கும் எனக்கும் கல்யாணம் முடியுதுல்ல, அது போதும் குட்டிமா எனக்குலாம். தேங்க்ஸ்டா. நம்ம ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் குட்டிமா. ஃபர்ஸ்ட் சர்ச்சில் வச்சு முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் கோயிலில் வச்சு முடிச்சிடலாம். ப்ராப்ளம் சால்வ். சூப்பர்டா, நானும் இதை தான் யோசிச்சேன். ஒன்னும் இல்லடி, நானும் என்னோட அம்மாவும் உங்க வீட்டுக்கு வரோம். உங்க வீட்டுல வச்சு பேசிக்கலாம். சிம்பிள். சரிடா, அப்ப நீ எப்போ வரேன்னு சொல்லு, சரியா? சரி குட்டிமா, நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. நான் வரும்போது கால் பண்ணிட்டு வரேன். ஓகேடா. ஒரே ஒரு நிமிஷம், ஆதி ஃபோன் பண்றான். சரிம்மா, பேசு. சொல்லுடா, அங்கேயே செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டியா? வரியா எப்போ? சரி சரி சரி, இப்போ அதுக்கு என்ன? சரி, உன் இஷ்டம்தான். ஆ சரி சரி. ஆ, நேரில் வந்து பேசிக்கலாம். சரி, ஏதாச்சும் சாப்பிடலாமா? என்ன பேசுனேன்னு கூட கேட்க மாட்டீங்களா? உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுமா. அர்ஜுன் இருக்கான்ல, ஆமா. அவன் ஆதி கம்பெனியில் போய் ஒர்க் பண்ண போகிறானா. அதான் ஆதி உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படி சொல்லி கேட்டான். ஓகே. இல்லை, எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும்போது இப்போ வச்சு அவனுக்கு அறிவு வந்துச்சு. மித்த பொண்ணுங்களை ஏமாற்றி துட்டு போடுங்காம அவனா உழைச்சி சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதுவே பெரிய விஷயம். ஆனால் அவன் நல்லா இருந்தா சரி. கண்டிப்பா அர்ஜுன் ஹாப்பியா இருப்பாங்க, பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா ஆவாங்க. அவங்களும் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஓகே. நான் அவனை பற்றி பேசுகிறேன், உங்களுக்கோ வரலையா? உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சும் நீ அவங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கலாம், அதுவே பெரிய விஷயம். இப்ப நீ ஆதிக்கிட்ட இல்ல வேலைலாம் கொடுக்காதன்னு சொன்னேன்னு நினைச்சுக்கோ. ஏன் ஆதி கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு. அர்ஜுனுக்கு வேற எங்கேயும் வேலையும் கிடைக்காது. ஆனா நீ அப்படி எதுவும் பண்ணலையே. அவன் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற. இதுல என்னமா இருக்கு? ம், சரி, சாப்பிட போலாமா? போலாமே. அத்தை, எதுவும் சாப்பிட எடுத்துட்டு வரட்டா? அத்தை, நீங்கள் சாப்பிட கொடுத்து கொடுத்தே என் வயிறு பெருசாயிரும்னு நினைக்கிறேன். வேண்டாம், வாயும் வயிறுமா இருக்கா? இவ்வளோ நாள் உனக்கு ஒருத்திக்காண்டி சாப்பிட்ருப்பேன். இப்போ வயிற்றில் இருக்கிற பாப்பாக்காகவும் சாப்பிடணும்ல. இப்போ பசிக்கல அத்தை, பசிக்கும் போது ஏதாச்சும் கேட்குறேன். சரிம்மா. அத்தை, உங்களுக்கு தெரியுமா ஆதி இங்கே வராங்க? அவன் எதுக்கு இங்கே வரான்? தாராவை சமாதானப்படுத்தி தானே கூட்டு வர சொன்னேன். என்னதே இப்படி கேட்குறீங்க? சௌமியாவுக்கும் கிருஷுக்கும் கல்யாணம் வரப்போகுதுல, அதனால வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தாராவும் வந்துருவான்னு நினைக்கிறேன். தாராக்கு சௌமியா டிக்கெட் போட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. உன்ட்ட தாரா எதுவும் பேசினாலாமா? திருப்பி ஆதி கூட வாழ்றதுக்கு ஏதாச்சும் சான்ஸ் இருக்கா? இல்லை, அவள் ஆதி மேலே செம கோவத்தில் இருக்கா. எனக்கு தெரிஞ்ச தாரா திருப்பி ஆதி கூட சேர்ந்து வாழ்றதுலாம் கொஞ்சம் டவுட்டு தான். நீ கொஞ்சம் பேசி பார்க்கலாம்லாமா? நானும் தாராவும் சின்ன வயசுலேருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அத்தை. அவள் எப்போ எப்படி இருப்பா எல்லாமே எனக்கு தெரியும். நான் என்ன சொன்னாலும் அவள் கேட்டுப்பா. இப்போ நான் அவகிட்ட போய் அழுது ப்ளீஸ் டே ஆதி கூட சேர்ந்து வாழுன்னு சொன்னாலும் அவள் கேட்டுப்பா. ஆனால் இந்த விஷயத்தில் நான் அப்படி பண்ண மாட்டேன் தே. இது ஃபஸ்ட் டைம் கிடையாது, செகண்ட் டைமும் பண்ணாத விஷயத்துக்காக தாராவை தண்டிச்சா எப்படி அத்தை சொல்லுங்கள்? அவளும் மனுஷி தானே அத்தை, அவளுக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கும்ல. அதை புரிஞ்சுக்காம எப்போதும் ஆதி அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. கஷ்டப்படுத்திட்டு திருப்பி போய் லவ் கொடுத்தா சரியாயிருமா? முதல் தடவை சரி தெரியாமல் கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு மன்னிச்சு அவள் ஏற்றுக்கிட்டா. இப்போவும் அப்படின்னா எப்படி அத்தை சொல்லுங்கள்? என் மேலே உள்ள பாசத்தில் புரியுது அத்தை, உங்கள் மேலே உள்ள பாசத்தில் உங்களுக்கு அப்படி ஆயிடுச்சுங்கிற கோவத்தில் மட்டும்தான் ஆதி அப்படி பேசினாரு. ஆனால் ஒரே ஒரு தடவை தாரா என்ன சொல்ல வரான்னு கேட்டிருக்கலாம்ல. அப்படி அம்மா மேலே மட்டும் பாசம் இருக்கிறவங்க எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? எதுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க சொல்லுங்கள்? இல்லைம்மா, நீங்கள் வளர்ந்த சுச்சுவேஷன் வேறு, என்னோட ஆதி வளர்ந்த சுச்சுவேஷன் வேறு. என் ஆதிக்கு உலகமே நான் மட்டும்தான். அவனுக்கு தெரியும் நான் அவனை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஒவ்வொருத்தையும் போய் எவ்வளோ கெஞ்சிருக்கேன், வீட்டு வேலை பார்த்துருக்கேன். சாதாரணமாக நாங்கள் ஒன்றும் இந்த நிலைமைக்கு வரலாமா? ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். புரியுதத்த? இப்போ இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, பெரிய கம்பெனிக்கு ஓனராக இருக்கான். அவன் நினச்சா எதுனாலும் வாங்கிக்க முடியும். ஆனால் அப்போ இருந்த சுச்சுவேஷனில் ஒரு வாய் சோத்துக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டோமா. நான் சாப்பிடாம ஆதியவும் அவனையும் சாப்பிட வைப்போம். அன்னைக்காரன் கூட ஓகே, வீட்டில் கஷ்டம் புரிஞ்சுக்கும், அவனும் ஹெல்ப் பண்ணுவான். ஆனால் ஆதி அதுக்கு மேலம்மா எப்போதும் என் கூடயே இருப்பான். நான் வீட்டு வேலைக்கு போனால் பின்னாடி கூடயே வந்துடுவான். இப்போ அவன் ஆதி ஒரு ரூபா இருந்துச்சுன்னா வீட்டுக்கு கொடுக்கணும்னு நினைப்பான். ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் அவனால் முடியணும்னு சொல்லிட்டு சின்ன வயசில் எல்லாமே பண்ணுவாம்மா. சின்ன வயசுலேயே நியூஸ் பேப்பர்லாம் போட போயிட்டான். எந்த வேலைக்கு கூப்பிட்டாலும் போயிடுவான். லீவ் நாள்லாம் வீட்டிலே இருக்க மாட்டாமா, ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிடுவான். அவளை கஷ்டப்பட்டு ஆதி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ என் புருஷன் எதுவும் பண்ணல அப்படி தானே? உன் புருஷனும் பண்ணாதாம்மா, ஆனால் ஆதி அளவுக்கு பண்ணல, அது அவனுக்குமே தெரியும்.
சரி அத்தா, எப்போதுமே உங்களுக்கு உங்கள் சின்ன பையன் தானே முக்கியம். எப்போதுமே அம்மாவுக்கு 2 கண்ணுமே முக்கியமா? எனக்கு என் 2 பயல்களுமே ரொம்ப முக்கியம். ஆனால் ஏன் எப்போ பார்த்தாலும் ஆதிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறீங்க? ஆதிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல்? ஏன்னா மோனி, அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த கஷ்டத்தை தீர்க்கணும் நான் ஒரு நாளும் நினைச்சது கிடையாதுடி. அம்மா கஷ்டப்படுறாங்க, நம்ம சுச்சுவேஷன் இருக்கு, அதுக்கு தகுந்தபடி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு தான் நினைச்சிருக்கேன். ஆனா ஆதி மட்டும் தான் இந்த கஷ்டத்தை தீர்த்துட்டு நாங்க எல்லாரும் நல்லா வாழணும்னு நினைச்சு உழைச்சோம். உனக்கு இப்ப இருக்கிற ஆதியை பிடிக்காம இருக்கலாம்டி. ஆனா இப்போ நாங்க ஒரு வாய் சோறு நிம்மதியா வாய்க்குள்ள தள்ளுறோம்னா அதுக்கு ஃபுல் ரீசன் ஆதி மட்டும் தான். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கஷ்டப்பட்டு படிப்பேன், படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சேன். ஆனா ஆதி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அம்மா கூட வேலைக்கு போவான். அம்மா பாத்திரம் கழுவுனாங்கன்னா அவன் அம்மாவுக்கு உட்காந்து ஹெல்ப் பண்ணுவான். அதுக்கடுத்து வந்து போஸ்ட் லைட் பக்கத்துல நின்று படிப்பான். நான் சனி ஞாயிறு விளையாட போயிருவேன். ஆனா அவன் சனி ஞாயிறு கொத்தனார் வேலைக்கு போவான்டி. ஏதாச்சும் ஒரு வேலை, செங்கல் சோலைக்கு போவான். என்ன வேலைக்கு யாரு எதுக்கு கூப்பிட்டாலும் போயிருவான். மீன் பிடிக்க போவான், அந்த மீனை வித்துட்டு வருவான். அவன் வந்து அவனுக்காண்டி அந்த கஷ்டப்படலடி, எங்களுக்காக பட்டான். அதனால எங்களுக்கு ஆதி எப்போதுமே ஸ்பெஷல் தான். சரி, போதும் போதும். நீங்கள் என்னதான் சொன்னாலும் என்னையால ஆதியை மன்னிக்கவே முடியாது. உங்களுக்கு ஆதி முக்கியம்னா எனக்கு என் ஃப்ரெண்டு தாரா ரொம்ப முக்கியம். அவளை யார் கஷ்டப்படுத்தினாலும் எனக்கும் பிடிக்காது. அத்தை, எனக்கு பசிக்குது. எனக்கு இப்போ மட்டன் சாப்பிடணும் போல இருக்கு. வச்சு தரீங்களா? சரிம்மா, நான் வச்சு எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க, தாரா இங்க வந்தா தாரா இங்க தான் தங்குவா. உங்க தம்பியெல்லாம் இங்க வர சொல்லிடாதீங்க. அவன் இங்க வரமாட்டான்டி. ஏன்னா அம்மா இங்க தானே இருக்காங்க. அவன் அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கான், தாராவை எப்படியாச்சும் கூட்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு. அது தாண்டி இங்க வரமாட்டான். அப்போ உங்க தம்பி என் ஃப்ரெண்டு மேல உள்ள பாசத்துல போல உங்க அம்மாக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததால தான் போயிருக்காங்க, அப்படிதானே? அட லூசு, அவன் அம்மாவை சமாதானப்படுத்தணும்னா எப்படினாலும் படுத்திருப்பான். அவனுக்கும் தாரா வேணும்டி, அதனாலதான் போயிருக்கான். எனக்கு இந்த வேர்ல்டுல இப்ப பிடிக்காததுன்னா யாரு தெரியுமா? ஆதி மட்டும் தான். மோஸ்ட் இரிட்டேட்டிங் கேரக்டர். அவனை உனக்கு பிடிக்கணும்னு அவசியமும் இல்லடி. உனக்கு என்னைய மட்டும் பிடிச்சா போதும். வர வர ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, என்னை விடுங்க. நான் என்னடி பண்ணேன்? இப்படி பிடிச்சி வச்சுட்டு விடாம இருக்கீங்க, விடுங்க, எனக்கு வேலை இருக்கு. ஆதியும் தாராவும் நம்மளை பத்தி என்ன நினைக்க போறவங்க? காலையில இருந்து நம்ம ரூமை விட்டு வெளியில போகவே இல்லை. நான் என்ன பண்றது குட்டி, நீ அவ்வளவு அழகா இருக்கிய. அப்படியே பாத்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அதுவும் உனக்காக மாமன் 3 வருஷம் காத்துட்டு இருக்கேன். இப்பதான் எஸ் சொல்லியிருக்க. மாமனால சும்மா இருக்க முடியுமா சொல்லு? 3 வருஷம் சும்மா தானே இருந்தீங்க? அதான் குட்டி நானும் சொல்றேன், 3 வருஷம் சும்மா இருந்துட்டேன், இனிமேலும் சும்மா இருக்க முடியுமா சொல்லு? உடனே ஜூனியர் ஒன்னு லான்ச் பண்ணிடணும்ல. ஐயோ விடுங்க. இதுதான் சொன்னோம், மாமா 3 வருஷம் உன்னை கஷ்டப்பட்டு என்னைய லவ் பண்ண வச்சு உன்னை இப்ப இப்படி இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கேன். ஒரு பால் பால்